அவரு எனக்கு டாடா பை பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை. அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாரா இல்லை. ஒரு காமெடியில வரும், ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு. படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை. விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்களை பார்த்து பேசுறாரு. மக்கள் ஏமாறல, பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க. உங்க சுயநலத்துக்காக, உங்க குடும்பத்தினரை ரைடில் இருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. 3 காரு 4 காருன்னு மாதிரி அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முதல்ல எடுத்து பேசினார். நீங்க என்ன சொல்றீங்க? அமித்ஷா வீட்டு கதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேட்கறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரைடில் இருந்து காப்பாற்ற உங்க கட்சியை அடமானம் வைக்கத்தானே தட்டினீங்க. பாஜக கூட்டணியால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க. உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா? உங்க குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமானம் வச்சிட்டீங்க. உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கும். சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள விடமாட்டார், தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க. கூட்டணி இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டோம். எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி. ஏன் கூட்டணி வச்சு என்ன தப்பு? நீ கூட்டணி வச்சீங்கல்ல 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சியா இல்லையா? திமுக கட்சி சேர்ந்த எம்பி பாரதிய ஜனதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்கல்ல. திரு முரசொலி மாறன் அவர்கள் 1 வருஷமா பேச்சு மூச்சு இல்லாம உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் போது இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருந்தாங்க, இலாக்கா இல்லாத கேபினெட் மந்திரியா வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா இனிச்சுது, இப்ப கசக்குது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு போட்டீங்களா இல்லையா? நீங்க வச்சா பாரதிய ஜனதா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. அப்புறம் இந்த ஜால்ரா போடுற கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சி வெக்கமா இல்ல. பாரு திரு முத்தரசன் அவர்களே, இந்த போட்டோ நீ நல்லா பாரு. நீங்க எல்லாம் போய் காட்டுங்கப்பா. நீங்க இந்த ஊருக்காரெல்லாம் போய் காட்ட வேணும். கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக யாரோட கூட்டணி வச்சிருந்தது? பாரதிய ஜனதா, வாஜ்பாய். இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலி மாறன். 2 பேரும் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போது கூட்டணி வச்சீங்கல்ல, சட்டமன்றத்திலையும் கூட்டணி வச்சீங்களா? அப்புறம் நாங்க கூட்டணி வச்சா நீ எதுக்கு பயப்படுற சொல்லு பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நானும் தம்பி எல்லாம் அமர்ந்திருந்தோம். திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் ஒட்டும் உறவு இல்லைன்னு சொன்னீங்க,
2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்கிறாரு. எனக்கு ஷேக் ஆகி போச்சு. இது என்ன முதலமைச்சர் இப்படி கேட்கிறாரு? நான் எதிர்த்து சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம், நீ எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துக்கிட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டுது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டுது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக இன்னும் சில கட்சியில் வர இருக்குது, கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம், கவலைப்படாதீங்க. நீங்க கனவு காண்பதெல்லாம் பகல் கனவாக இருக்குது ஸ்டாலின் அவர்களே. திரு 200 சீட்ல ஜெயிக்கிறீங்க, கனவுல ஜெயிக்கலாம், நிஜத்துல அதிமுக கூட்டணி தான் 210 இடத்துல ஜெயிக்கும். உண்மைதானே? என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு போய் கேட்கறதுக்கு? இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு, வெண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு. கட்டுமான பொருட்கள் இனிமேல் கனவுல தான் வீடு கட்டிக்கணும், இனிமேல் கனவுல வீடு கட்டி மகிழலாம். அதையெல்லாம் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க மாட்டாங்க. விலைவாசி உயர்வுக்கு போராட்டம் கிடையாது. அப்படி போராட்டம் பண்ணா மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் கண்ணுக்கு தெரியல. இங்க நாட்டை ஆள்றது யாரு? கம்யூனிஸ்ட். அருமை நண்பர்கள், தோழர்கள், எண்ணி பார்க்க வேண்டும். இங்க யார் ஆள்றா? திமுக தானே ஆட்சி. இது இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை இங்க இருக்கிற அரசாங்கம் தானே பார்க்கணும். விலைவாசி விண்ணை முட்டின அளவுக்கு உயர்ந்து போச்சு, அதுக்கு போராட்டம் கிடையாது. கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு, அதுக்கு போராட்டம் கிடையாது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மோசமான கட்சி, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைக்குன்னு சொல்றாரு. இப்ப நடக்கிற தேர்தல் எந்த தேர்தல்? சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா? சொல்லுங்க. அடுத்த ஆண்டு நடக்கிற தேர்தல் எந்த ஆறுது? நீங்களே சொல்லுங்க மக்கள். சட்டமன்ற தேர்தல் தானே. இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது, தமிழ்நாட்டுக்கு நடக்குது. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் ஆகி போச்சு. சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் நடக்குது. சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கின்ற பொழுது நாங்க முடிவு செஞ்சு அறிவிச்சாச்சு. பேட்டி கொடுக்கும்போது தெளிவாச்சு, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வந்தாச்சு. எங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி தான் வரும். அப்புறம் எதுக்கு நீ கேட்கிற? அவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிற, எங்களை பத்தி பேச நாங்க பதில் சொல்ல தயாராகிறோம். ஆக மடைமாற்றம் செய்து மக்களை குழப்பி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். அதுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை அப்படியே மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டுட்டு இருக்கார். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம், ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க. ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கிற இது கூட தெரியல. இதுக்கு மேல நான் சொல்லல. இது நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, சட்டமன்ற தேர்தல். ஆகவே சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாங்கமா இருக்கும். அது மட்டுமல்ல, இப்ப மேட்டூர்ல தண்ணி திறந்து 1 மாசம் ஆகி போச்சு, இன்னும் கடமடைக்கு தண்ணி வரல. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சரியான முறையில் தூர்வாரி கடைமடை பகுதி வரை தண்ணீர் கூட சேர்த்துவோம். குறிப்பிட்ட நாட்களில் விவசாயிகள் பயிரிடுவாங்க. அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு IAS அதிகாரி நியமிப்போம். வட மாவட்டத்திலிருந்து பொறியாளர் அங்கே நியமிப்போம். அங்க எல்லா அதிகாரியும் ஒன்றாக இணைந்து அங்கங்க நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.
அப்படி சரியான முறையில் செயல்பட்ட காரணத்தினால மேட்டூர்ல தண்ணி திறந்தா கடமடை வரைக்கும் உரிய நேரத்திலே உரிய காலத்திலே தண்ணி சேர்ந்தது அதிமுக ஆட்சியிலே என்பதையும் நேரத்திலே நினைவு கூர்ந்து தண்ணி இன்னொன்னு இதை முக்கியமா சொல்ல வேணும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் இப்படி தாளை எடுத்துக்கிட்டு வீடு வீடா வர இருக்காங்க. உங்களுடன் அப்படியே இதுவரைக்கும் யாருடன் ஸ்டாலின் இருந்தாரா தெரியல. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்காரு. ஏப்பா இதுல 46 பிரச்சனை இருக்குதான். 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதா? இப்பதான் நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்பதான் மக்களே சிந்திச்சிருக்காரு. அவர் கொடுத்ததான், நாம அடிக்கல. இப்படி அடிச்சு கொடுத்திருக்காரு. 46 பிரச்சனைகள் மக்களிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி வீடு வீடா வர்றாங்களாம். நீங்க சொன்ன உடனே 45 நாளால இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாராம். 4 ஆண்டுகளா என்ன பண்ண? நாட்டு மக்களுக்கு 4 ஆண்டு காலம் இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல, ஏன் தீர்த்து வைக்க முடியல? கடைசி கட்டம் வந்தாச்சு. என்ன ஆனா அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், ஒருவர் உடல்நிலை சரியில்லை என்று ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனா அவருக்கு ஒரு முடியாத நிலை, உடல் முடியாத போய் மூச்சு விட முடியாத இருக்கிற நேரத்தில் வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அப்படியே வெண்டிலேட்டருக்கு வரைக்கும் புஷ் 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 உயிர் இருக்கும், தூக்குனா உயிர் போயிடும். அது மாதிரி இந்த ஆட்சி வெண்டிலேட்டர் வச்சாச்சு. எப்போ தேர்வு வரும்போதோ அந்த மக்கள் வெண்டிலேட்டரை ஓட்டு அழிக்கும் போது புடுங்கினா உயிர் போயிடும், இந்த ஆட்சி போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களோட ஸ்டாலின் வரார். மக்களை ஏமாறாதீங்க. இந்த சதுரங்க வேட்டையில் ஒருவருக்கு ஆசையை தூண்டுனா அதை நிறைவேற்ற நினைக்கிறார். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அவர் ஆட்சிக்கு வர துடிக்கிறார். ஏழை மக்களுடைய ஓட்டுகளை பெற துடிக்கிறார். மக்கள் உஷாராக இருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அதிமுக ஆதரிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு கரண்ட் சொன்னாங்க. நீங்க கரண்ட் பத்தி நான் பேசல, ஏன்னா நிறைய கூட்டத்தில் பேசுறதுனால அடிக்கடி கட்டாகும். ஏன்னா இந்த ஆட்சியை செய்யறாங்க. திறமையற்ற முதலமைச்சர் ஆளும் போது எல்லாமே நடக்கும். இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்ல 2011 பதவி ஏற்ற உடனே சொன்னாங்க, தமிழகத்தில் மின்வெட்டு அதிகமா இருக்குது, அந்த மின்வெட்டு இல்லாத மாநிலத்தை உருவாக்கும் சொல்லி 3 ஆண்டு கால தனி சிறப்பு எடுத்துக்கொண்டு 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத மாநிலமா கொடுத்தாங்க. அம்மாவுடைய ஆட்சி இருந்தபோது தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். நான் ஏற்கனவே சொன்ன விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். இப்போ அடிக்கடி மின்தடை, இங்க மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் மின்தடை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வீட்டுக்கு பயன்படுத்திக்கிற மின் கட்டணம் தான் 52% உயர்த்திட்டாங்க. நம்ம கரண்ட் தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. திமுக ஆட்சி மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றி, மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றி தமிழக மக்களை காப்போம். ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம். ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம். திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.